இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயமில்லை, குகன் உண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தைப்பூசம் விரதத்தோட 29வது நாள். யாரெல்லாம் 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி 28வது நாள். நிறைய பேர் இந்த 48 நாள் விரதத்தை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டே வராங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சது கூட ஒரு அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த பதிவு கொஞ்சம் அவசரமான பதிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய பேபிக்கு கொஞ்சமாக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததால எந்த வீடியோஸும் என்னால் ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல. அதுக்காக கண்டிப்பாக எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளால் 48 நாள் விரதத்தை கண்டினியூஸாக இருக்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை வீட்டில் நம்மளால் முடியாதுப்பா 48 நாள் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த மாதிரி விரத முறையை நீங்கள் மேற்கொண்டு அதே பலனை நீங்களும் பெறலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த 48 நாள் விரத நாள் எல்லாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் தான் முதல்ல பிரச்சனை இருக்கும். ஏன்னா சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. என்னதான் நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். 48 நாள் அப்படின்றது ரொம்ப ஒரு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற காலமாக இருக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 48 நாள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறவங்க, வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்க தாராளமாக விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்படி இல்லை அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 21 நாள் விரத முறையை நீங்கள் கடைபிடிச்சிடலாம். அதே என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, 48 நாளில் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ண இருக்கோ அது எல்லாமே இந்த 21 நாளில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கடுமையாக இந்த விரத முறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா நம்ம 48 நாள் இந்த விரதத்தை செய்யலை, 21 நாள் தான் செய்கிறோம். அதனால் இன்னுமே கொஞ்சம் கடுமையாக இதை நம்ம ஏற்றுக்க போகிறோம். சரியாக ஜனவரி 22 இல்லைனா 21 இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா February 10 இல்லைனா February 11 அதுக்குள்ளே உங்களுக்கு 21 நாள் கண்டிப்பாக கிடச்சிடும். அதனால தான் இந்த பதிவை மிக அவசரமான பதிவு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கே சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக தைப்பூச தண்ணிக்காவது 21 நாள் கண்டிப்பாக கிடச்சிடும். இந்த 48 நாளில் நம்ம எப்படி விரத முறையை கடைப்பிடிப்போமோ அதே மாதிரி தான் இந்த 21 நாளும் நம்ம சுத்தபத்தமாக இருப்போம். அவ்வளோதான். முக்கியமாக முதல்ல சொல்கிறது நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு. ஏன் நிறைய பேர் கேட்குறாங்க. சிம்பிள், அவ்வளோதான். நம்ம சாமியை பூஜை பண்ணுறோம், பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம சுற்றிலும் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அசைவத்தை விட்டுடணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக மட்டும்தான் இந்த அசைவம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துட்டா போதும், இந்த விரதம் எல்லாமே சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கூட இல்லை. சாப்பாடு, தூக்கம் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. பக்தி அப்படின்றது நம்மளோட மனசுக்கு, நம்ம உடம்பை தாண்டி நம்ம என்ன சுற்றிலாம் இருக்கோம் இதெல்லாம் தாண்டிட்டு ஒரு உணர்வு தான் இந்த பக்தி. இந்த பக்திக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு முதல்ல யோசிச்சு பாருங்கள். இந்த சாப்பாடு, தண்ணி, தூக்கம் இதெல்லாமே நமக்காக இருக்கிறது. பக்தி நம்ம முருகனுக்காக என்ன இருக்கோ அது நம்ம செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு வேல்மாறல் பாராயணம் பண்ணுறது, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அதுக்கப்புறம் திருப்புகளை படிக்கிறது. யாரெல்லாம் ரொம்ப நிஷ்டையாக திருப்புகள் படிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களோட என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் என்ன கோரிக்கையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறும். இது எல்லாருக்குமே கண்கண்ட ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு திருப்புகள் இதுக்கு எல்லாமே நிறைய ஒரு சக்தி இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தை யார் ஒருவர் 36 முறை ஒரு நாளைக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட அதே பலன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருணகிரிநாதர் அவங்க தற்கொலை பண்ணிக்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது, அதுவும் திருவண்ணாமலை கோபுரத்திலேருந்து இன்னென்ன நம்ம குதிச்சு செத்துடலாம், இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு முருகா அப்படின்னு குதிக்கும் போது முருகர் அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு உபதேசம் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க இது எல்லாமே எழுதியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கலாம், எப்படி இருந்தால் முருகரோட முழு அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இதில் எல்லாமே எழுதியிருக்காரு. உங்களுக்கு இதில் எது வசதி, எது நமக்கு படிக்க நல்லா வருது, தப்பு இல்லாமல் நம்மளால் படிக்க வருது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எத்தனை முறை படிக்க முடியுமோ அத்தனை முறை அதை படிங்க. இல்லை நமக்கு படிக்க தெரியல அப்படின்றவங்க யூடியூப்லையோ இல்லை டிவிலையோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கேளுங்க. முழுக்க அதை கேளுங்க. உங்களோட உள் மனசில் பதிகிற அளவுக்கு அதை கேளுங்க. நான் ஏன் இதை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் எல்லாம் தான் உங்களோட மாற்றங்கள் எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு அம்சம் கண்டிப்பாக இருக்கும். இன்னுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, நான் இந்த விரதத்தை டிசம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி வச்சது தான். பட் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால முடியல. ஆனால் கரெக்டாக அந்த ஒரு 11th டே என்ன நான் விரதம் ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கு
என்னோட கணவர் வந்து அவங்களுக்கு இதிலலாம் அவ்வளோவா ஈடுபாடு கிடையாது. ஆனால் அவங்களே வந்து நானும் இந்த விரதத்தை இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு கடவுளே வேணாம், கடவுளே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட முருகன் தான் எல்லாம், நீ மட்டும் தான் உண்மை அப்படின்ற அவங்கள மனசுக்கு வர வைக்கிறதுக்கு இது எல்லாமே உதவும். ஏன்னா நான் தினமும் காலையில் வேல்மாறல் இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பேன். நம்ம வீடு மொத்தமும் அது வந்து ஒலிச்சிட்டே இருக்கும். அதை வந்து கேட்குறதுக்கு சின்ன சின்ன பசங்க வாயில கூட அதை வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க, குட்டி பசங்க கூட அந்த பாட்டையே எப்போவுமே, இப்போ நம்ம ஒரு பாட்டு காலையில் கேட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க அந்த பாட்டு தான் நம்ம வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் காலையில் வேல்மாறல் கேட்டு பாருங்கள். இந்த மாதிரிலாம் கேட்டு பார்க்கும்போது அந்த நாள் முழுக்க நீங்கள் பாடணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த வேல்மாறல் தான் உங்கள் வாயிலிருந்து வரும். நம்ம பக்தி அப்படின்றது நம்மளோட உணர்வு முழுக்க, நம்ம உடம்பு முழுக்க, நம்ம உணர்வு முழுக்க இருக்கும். அதை வந்து எக்ஸ்பிரஸ் செய்கிற வழி தான் வேறு வேறு. நான் ஏன் இதை வந்து இவ்வளோ டீப்பாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பக்தி அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை நான் சாப்பிடாம இருந்தா, இல்லைன்னா நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா, வீட்டில் முருகர் படத்துக்கு நல்லா மாலை கட்டிட்டு போட்டுட்டு இந்த பொங்கலாக நைவேத்தியமாக வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்னோட பூஜை முடிஞ்சிச்சு, முருகர் நான் கேட்டது எல்லாமே கொடுத்துருவார். அப்படி கிடையாது. பக்தி அப்படின்றது நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். கடவுள் எதை எதை எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் கொடுத்துருவாரு. ஆனால் உங்கள் மனசில் ஒரு கோயில் இருக்கும். நீங்கள் கண்ணு மூடுனா உங்களுக்கு முருகர் ஏதாவது ஒரு உருவத்தில், நீங்கள் எந்த உருவத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த உருவத்தில் ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவம் உங்களோட மனசில் இருக்கும் இல்லையா? அந்த மனக்கோவிலில் இருக்கிற முருகருக்கு நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ நல்லது செய்கிறீங்க, எவ்வளோ நல்லதை யோசிக்கிறீங்க, உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, இது எல்லாமே பொறுத்து தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு இருக்கும். அது போக ஏற்கனவே இருக்கிற கர்ம வினை வேறு, அதை குறைக்கணும். அதை குறைக்கணும் அப்படின்னா நம்மளோட பக்தி கண்டிப்பாக உண்மையாக இருந்தே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியுது அப்படின்னா அன்னதானங்கள் செய்கிறது. அன்னதானத்துக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே இல்லை. நம்மளால் முடியுது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அன்னதானம் செய்யலாம். நம்மளோட கர்மவினை குறையிறது எல்லாமே முருகர்கிட்ட தான் இருக்குது. அந்த கர்ம வினையோட வலியை வந்து கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சே தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த வழி நமக்கு தெரியாமல் ஒரு பக்தி மார்க்கத்தில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அதை எல்லாமே முருகர் பார்த்துப்பார். இன்னும் ரொம்ப சீக்கிரமாகவே முருகருக்கும் நமக்கும் ஒரு நெருக்கம் கண்டிப்பாக சீக்கிரமாக ஏற்படும். பக்தியை வந்து நம்ம மனசால எடுத்துக்கணும். ஏதோ ஒரு எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறாங்க, அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க, இதனால நானும் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்காக, என்னோட முருகருக்காக நான் வந்து அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன். முருகர் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அன்பை வந்து அவங்கக்கிட்ட முழுமையாக காட்டுங்க. அதுக்கு ஏற்கனவே இப்போ நம்ம குருநாதர், அருணகிரிநாதர்லாம் எழுதி வச்ச நிறைய புத்தகங்கள் இருக்குது, நிறைய பவ்யமான புத்தகங்கள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு கண்டிப்பாக முருகர்கிட்ட பாடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தரும். நான் நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன், முருகருக்கு பாடல்களை கேட்குறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உங்களுக்கு திருப்புகள் பாட தெரிஞ்சால் பாடுங்க, வேல்மாறல் பாட தெரிஞ்சால் பாடுங்க. என்ன முருகரை பற்றி உங்களால் பாட முடியுதோ அதை எல்லாமே ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் பாடி பாருங்க. நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணுறதை விட ஒரு 10 நிமிஷம் முருகரை உள்ள முருகி உங்களோட கண்ணீர் பெருகி பக்தி பரவசமாக பாடி பாருங்க. அதனோட அனுபவம் வந்து வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து நீங்களே ஒரு உணர்வுபூர்வமாக உணர்வீங்க. அதில் இருக்குது பக்தி. எனக்கு இவ்வளோதான் சொல்ல தெரியுது. என்ன அப்படின்னா, முருகர் அப்படின்னா அது ஒரு உணர்வு. நம்மளோட பக்திக்கும் முருகருக்கும் இருக்கிற இடைவெளி எவ்வளோத்துக்கு எவ்வளோ குறையுதோ நம்மளோட பக்தி வந்து அவ்வளோ பெருசாகிட்டே போகும். ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு பெரிய க்யூ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த க்யூவில் எல்லாம் நம்ம நிற்போம். அந்த க்யூவில் நின்றுட்டு ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் இந்த மாதிரி அந்த க்யூவை தாண்டிட்டு ஒரு 5 செகண்ட், ஒரு 10 செகண்ட் வேணாம், ஒரு நிமிஷம் நம்மளால் முருகனை பார்க்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்துக்காக எவ்வளோ மணி நேரம் நம்மளால் வெயிட் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் முருகன் வந்து நம்ம பார்க்கணும், நாங்கள் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னும் போது காக்கணும், நிறைய நேரம் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணுற நேரம் முழுக்க இந்த விரதம் மாதிரியோ ஏதாவது நம்மளால் என்னென்ன செய்ய முடியுதோ நல்ல செயல்கள் எல்லாமே செய்யணும். இதுதான் அதுக்குண்டான ஒரே ஒரு மார்க்கமாக இருக்கும். நீங்கள் செய்கிற இந்த 21 நாள் விரத முறையில் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்தெந்த புத்தகங்கள், பதிகங்களை படிக்க முடியுதோ இது எல்லாமே தாராளமாக படிச்சுக்கலாம். கீழே படுக்கணுமா, பெட்டில் படுக்கணுமா, இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்காம உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கோ அதுக்கு பிறந்து நீங்கள் இது எல்லாமே செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இந்த விரதத்தில் கிடையாது. ஆனால் உங்களோட பக்திக்கு தான் முதல் இடம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த விரதத்தை இருக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ எப்படி நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தரையில் தான் படுப்பேன். ஒரு பாய் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் போட்டுட்டு நான் வந்து படுப்பேன். தலகாணியை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தலகாணியை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பெட்டில் தான் படுக்கிறோம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். 3 வேளை சாப்பாட்டில் நான் வந்து ஒரு வேளை சாப்பாட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு 2 வேளை சாப்பாடு மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன்.
அது என்னோட உடம்பை பொறுத்து, உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்துட்டு நீங்கள் வந்து சாப்பாடை தாராளமாக எடுத்துக்கலாம். கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்துக்கும்போது, இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் விரதம் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த செயலுமே செய்யக்கூடாது. அது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி விரதத்தால் தான் நம்ம வீட்டில் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தப்பில்ல. அது எல்லாமே நேச்சுரல் தான். கண்டிப்பாக நீங்கள் இருந்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா, சுத்தபத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வீடு துடைக்கணுமா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, அதுவும் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது பூஜை பண்ணுறதுக்கான டைம் மட்டும் கிடையாமல், நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு, நம்ம மைண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். அட்லீஸ்ட் ஒரு 4:30க்கு எழுந்துக்கிறது ஒரு நாளுக்கு நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். முடியுது அப்படின்னா ஒரு 6 மணிக்குள்ளே பூஜை பண்ணிக்கோங்க, ரொம்பவே சிறப்பு. இல்லை அப்படின்னா காலையில் 8 மணிக்குள்ளே பூஜை பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹோரை நேரங்கள் இருக்கு இல்லையா, அதை பார்த்து அந்த நேரத்தில் கூட பூஜை பண்ணிக்கலாம். மற்றபடி ஈவினிங் கூட பூஜை பண்ணுங்கள். ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பூஜை முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். நைவேத்தியம் தினமும் நம்ம என்ன வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சால் ஒரு டம்ளர் பால், நாட்டு சக்கரை, ஏலக்காய் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லையா, ஒரு டம்ளர் தண்ணி வைங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். முருகர் கண்டிப்பாக நம்ம நினச்சதை செய்கிறதுக்கு உண்டான எல்லா சம்பத்தையும் நமக்கு கண்டிப்பாக தருவார். மற்றபடி செருப்பு போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஒர்க் பிளேஸை பொறுத்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போடுங்க. போடக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் கண்டிப்பாக கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு நிறைய நாட்களை வந்து கடத்திட்டோம். அப்படி இருந்தால் தெய்வ குத்தமாயிடும், இது செஞ்சால் குத்தம் இப்படின்னு நினச்சே பயந்துட்டு நிறைய நாள்கள் வந்து போயிடுச்சு. இருக்கிற 21 நாளாவது முருகருக்காக வைங்க. அந்த 21 நாளும் முழுக்க முருகருக்காக மட்டுமே இருங்க. இதுவே போதுமானதான். மற்றபடி உங்களால் என்னென்ன செய்ய முடியுதோ நல்ல செயல்கள் கண்டிப்பாக அதை எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது அன்னதானம் செய்யுங்க. அவங்களுக்கு தேவை என்ன இருக்கோ அந்த மாதிரி உதவி செய்ய முடியுது அப்படின்னா அந்த மாதிரி உதவியெல்லாம் செஞ்சு பாருங்கள். வெற்றிலை தீபம், ஏதாவது உங்களோட வேலையில் உயர் பதவி வேணும், இல்லைன்னா வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வெற்றிலை தீபத்தை ஏற்றிக்கிட்டே வாங்க. ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு கோயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னுமே பாசிட்டிவான எனர்ஜி கண்டிப்பாக உங்ககிட்டயே இருக்கும். வீட்டில் வேலை இல்லைன்னா முருகரோட சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகங்கள் செஞ்சே ஆகணும். தினமும் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக அபிஷேகங்கள் செஞ்சே ஆகணும். அப்போ தான் அந்த சிலையில் உயிரோட்டம் அப்படின்றது இருக்கும். நமக்கும் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ அபிஷேகம் எல்லாம் செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அதில் எனர்ஜி வந்து சேவ் ஆகிட்டே வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே விடக்கூடாது. அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி, அப்படியே விடக்கூடாது. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த விரதமை முடிச்சுட்டு நம்ம பழனிக்கு வரோம், இல்லைன்னா திருச்செந்தூருக்கு வரோம், இந்த மாதிரி அந்த மாதிரி கூட வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அப்படி கூட நீங்கள் போய் விரதத்தை வந்து கோயிலில் கூட முடிச்சிக்கலாம், இல்லைன்னா வீட்டிலேயே தாராளமாக முடிச்சிக்கலாம். தைப்பூசத்தன்னைக்கு நம்மளோட விரதம் முடியுது அப்படின்னா முதல்ல வந்து விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தைப்பூசத்துக்கு உண்டான வழிபாடுகளை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக தண்ணி குடிக்கலாம். அதில் எந்த தோஷமும் இல்லை. எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிச்சிக்கலாம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கோங்க. லைட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஃபுட்ஸை பார்த்து லைட்டாக எடுத்துக்கோங்க. மற்றபடி முழுக்க முருகனுக்காக மட்டுமே இருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட எந்த காரணத்துக்காக இந்த விரதம் இருக்கீங்களோ அதை வந்து சங்கல்பமாக எடுத்து அதை வந்து முருகர் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் விரதம் என்ன வேண்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அது நடக்கணும் அப்படின்னா உங்களோட பக்தி தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி நீங்கள் வேறு என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட பக்தி இருக்கணும். இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு யார் என்ன சொன்னாலும் அதை வந்து மைண்டில் ஏற்றிக்காதீங்க. விரதம் இருக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு அது தப்பு, இந்த மாதிரிலாம் யார் சொன்னாலும் முருகர் பார்த்துக்குவார் அப்படின்னு மட்டுமே சொல்லுங்கள். இந்த விரத நாட்களில் யாருமே திட்ட போகாதீங்க, சாபம் விடாதீங்க. அது வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாதீங்க. எல்லாமே முருகர் பார்த்துப்பாரு அப்படின்னு விட்டுருங்க. கண்டிப்பாக எல்லாமே அவனால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். முருகர் மட்டும்தான் இங்கே எல்லாத்துக்குமே ஒரு குரு அப்படின்னு சொல்லிக்கலாம். அவரால் கண்டிப்பாக எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சுட்டு இந்த விரதத்தை வந்து நீங்கள் துவங்குங்க. 48 நாளுக்கு என்ன பலன்கள் இருக்கோ அதே பலன் தான் இந்த 21 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஒரு நாள் தைப்பூசம் விரதம் இருக்கே அப்படின்னாலும் அவங்களுக்கும் அதே பலன் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்கல, அப்போ நம்ம 48 நாள் விரதம் இருக்கோமே, நமக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. அதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. என்ன அப்படின்னா, வள்ளி தேவயானி இருவருமே பார்த்திங்கன்னா முருகரை வந்து மணந்திருக்காங்க. ஆனால் தேவயானி வந்து ரொம்ப கடுமையாக சாப்பாடெல்லாம் இல்லாமல்
கடும் பக்தியா முருகரை வந்து நினைச்சிட்டே இருந்திருக்காரு. அதனால அவங்களுக்கு வந்து முதல்ல கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் வள்ளி அம்மை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பா அதுக்கப்புறம் தான் முருகரை வேண்டியிருக்காரு. 2 பேருக்கே நமக்கு முருகரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் தான் இருந்தது. ஆனா அவங்களோட பக்தியோட வழிபாடு வேற வேறையா இருந்தது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட பக்தியோட துடிப்பு எவ்வளோ இருக்கோ, நம்ம முருகரை பார்த்தே ஆகணும் அப்படின்ற நம்பிக்கை எவ்வளோ இருக்கோ, அதுக்காக நம்மளோட பக்தி எவ்வளோ இருக்கும், நம்ம தியாகங்கள் எப்படி இருக்கு, அதோட பலன்கள் தான் எவ்வளோ சீக்கிரமா நமக்கு கிடைக்கணுமோ அந்த மாரி தான் கிடைக்கும். அதனால தான் நெறைய பேர் வந்து கடுமையா விரதம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளால கடுமையா விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும், கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கிட்டு நம்மளால டைம் மேனேஜ்மென்ட் பண்ணிக்கிட்டு, வீட்டையும் பார்த்துக்கிட்டு, முருகரையும் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க விரதம் இருங்க. கண்டிப்பா முருகர் யாருமே கைவிட மாட்டாங்க. அவங்களோட கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா வேற மாதிரியா மாறும். இந்த முழு நம்பிக்கையோட நம்ம முருகரை வழிபாடு செய்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்பயும் சொல்ற மாரி தான் இப்பயும் சொல்றேன். எந்த அளவுக்கு உங்களோட பக்தி உண்மையா இருக்கோ, நீங்க கேட்டது, நீங்க நெனச்சது எல்லாம் நடக்கணும் அப்டின்னா, உங்களோட பக்தி வந்து உண்மையா இருக்கணும். உங்களோட மனசுல அந்த உணர்வு பூர்வமான பக்தி வந்து இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத தாண்டி நீங்க வேற வழிபாடு செய்றேன், 5 தீபம் ஏத்துறேன், 10 தீபம் ஏத்துறேன், ஓம் விளக்குல ஏத்துறேன், 6 தீபம் வச்ச ஒரு வேல் வச்ச விளக்குல தான் நம்ம ஏத்துவோம் அப்டின்னெல்லாம் முருகர் வந்து உங்களுக்கு சடனா வந்துட்டு காட்சி குடுத்துட்டு, ஆமா நீங்க கேட்டது எல்லாமே நடந்துரும் அப்டிலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாரி எந்த தீபமும் நீங்க ஏற்றாம இருந்தாலும் கூட, உங்களோட மனசுல முருகரை நீங்க உட்கார வச்சு அவங்கள அர்ச்சனை செய்ய முடியும், அபிஷேகம் செய்ய முடியும், உங்கள கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அங்க நீங்க இருக்கீங்க. முருகரோட உண்மையான பக்தர்களா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். முருகர் கண்டிப்பா நீங்க கேட்டது நடத்தே குடுப்பாரு அப்படின்றது நான் வந்து ரொம்ப உறுதியா நம்புறேன். இதுதான் ரொம்ப உண்மையும் கூட. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் 6 படை கொண்ட முருகர் கோயில்ல போய் நான் பார்த்ததே இல்ல. இங்க வந்து முருகருக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு பூஜை புனஸ்காரமும் நான் இருக்கிற ஊர்ல கண்டிப்பா கிடையாது. ஆனா என்னோட மனக்கோயில்ல முருகருக்கு இருக்கிற அலங்காரம் வேற, அபிஷேகங்கள் வேற. அவர பார்க்கறதுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அதனால எனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் முதல்ல முருகா அப்படின்னு தான் நெனைப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே அவர் பார்த்துப்பார். நடந்தது நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துரும். இதுதான் நான் சொல்றேன். நம்ம எங்க இருந்தாலும் முருகர் நமக்காக வருவார். உங்களோட பக்தி வந்து உண்மையா இருந்தா. இது மட்டும் தான். நம்ம எங்க நெனைச்சாலும் முருகர் வருவாரு. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கையில் இருகாலும் தோன்றும், முருகா என்றோதுவோர் முன். அப்படின்னா முருகா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, முருகர் எங்க இருந்தாலும் உங்களுக்காக வந்து நிப்பாரு அப்படின்னு தான் நான் இந்த பதிவுல ரொம்ப உறுதியா சொல்றேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடை பெறுகிறேன். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஓம் சரவணபவ. நன்றி, வணக்கம்.